வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் 4 கல்லறை இருக்கிறது, அதை யார் இடிப்பது? சீமான் கேள்வி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது சென்னை அடையாறில் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்டோர்களுக்கு ஆறுதல் கூறிய சீமான் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது வருமான வரி அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறீர்கள், ஆனால் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ரொக்கம், ஆவணங்கள் பற்றி தகவல்களை வெளிப்படையாக அறிவிக்காதது ஏன்? டாஸ்மாக் விவகாரத்தில் முதலில் 1,00,000 கோடி என்று சொன்னீர்கள், அதன் பிறகு 1000 கோடி ஆனது சரி, அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இயற்கையின் அரும்பெரும் கொடையான சதுப்பு நில ஏரியை பள்ளிக்கரணை குப்பை மேடாக்கியது யார்? இனிமேல் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், அப்படித்தானே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விட்டு 60 ஆண்டுகள் வாழ்ந்தவனை இடித்து வெளியே போடா என்றால் என்ன செய்வது? இடி ரைடில் இருந்து தப்பிக்க டில்லிக்கு போகத்தான் அவங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஏராளமான அரசு கட்டடங்கள், குடியிருப்புகள், நீர் நிலையங்கள்தான் அமைந்துள்ளது. அவற்றை இடிக்காமல் அடையாறு ஆற்றங்கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை மட்டும் இடிப்பது ஏன்? சென்னை மெரினா கடற்கரையில் 4 கல்லறைகள் இருக்கின்றன, அதை யார் இடிப்பது? கடற்கரைதானே. எப்படி கல்லறையாக மாறியது? தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவின் மகள், டில்லியில் முதல்வராக இருந்த கெஜ்ரிவால், ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் ஆகியோரை இதய சாராய வழக்கில் தான் கைது செய்தார்கள். தமிழகத்தில் மட்டும் ஏன் நடவடிக்கை இல்லை? பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நடத்திய இந்தியாவுக்கு ஆதரவாக டில்லி பாஜக முதல்வர், தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின்தான் பேரணி நடத்தியுள்ளார். ஆனால் அவங்க மற்றவர்களை தான் பி டீம் என்பார்கள். அதேபோல் போரை நியாயப்படுத்திய பேச வெளிநாட்டுகளுக்கு செல்லும் குழுவில் கூட்டணி கட்சியான அதிமுக எம்பிக்களுக்கும் கூட இடமில்லை. ஆனால் கூட்டணியே வைக்காத திமுக எம்பி கனிமொழிக்கு இடம் கொடுத்துள்ளார்கள். அப்போ யார் உண்மையான கூட்டணி? இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.